أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. நான் கடந்த ஹுத்பாவில் கூறியது போன்று சில சஹாபாக்களின் குறிப்பு விடுபட்டுவிட்டது. அதனை முழுமைப்படுத்துவேன். இன்று இதன் அடிப்படையில் ஹஸ்ரத் அப்துல்லாஹ் பின் ஜஹஷ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொடர்பாக முதலில் எடுத்துரைப்பேன். அன்னார் பனு அசதை சார்ந்தவராக இருந்தார்கள். மேலும் கோத்திரம் தொடர்பாக சிலர் அன்னார் பனி அப்தி ஷம்ஸின் துணை கோத்திரத்தை சார்ந்தவராவார்கள் என்று கூறியுள்ளார்கள். சிலரை பொறுத்தவரை ஹரப் பின் உமையாவின் துணை கோத்திரமாகும் என்றும் கூறியுள்ளார்கள். ஹஸ்ரத் அப்துல்லாஹ் பின் ஜஹஷின் உயரம் தொடர்பாக வருகின்றது. அன்னார் உயரமாகவும் இருக்கவில்லை, குள்ளமாகவும் இருக்கவில்லை. அன்னாரது தலைமுடி மிகவும் அடர்த்தியாக இருந்தது. ஒரு போரின் சந்தர்ப்பத்தில் அன்னாரை அமீராக நியமனம் செய்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டியதிலிருந்து அவர் கடினங்களை தாங்கிக் கொள்ளும் உறுதியான நிலைநிற்றலின் இயல்பு மற்றும் அச்சமின்மையை வெளிப்படுத்தும் நபர் என்பது தெரிய வருகின்றது. ஹஸ்ரத் சஅத் பின் அபி வக்காஸ் கூறுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மனிதரை அமீராக நியமனம் செய்து அனுப்புவேன் என்றால் அவர் உங்களை விட சிறந்தவராக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் பசி மற்றும் தாகத்தை பொறுத்து கொள்வதில் உங்களை விட மிக அதிக உறுதி வாய்ந்தவராக இருப்பார். பிறகு அவர்கள் கூறுகிறார்கள், நாங்கள் ஹஸ்ரத் அப்துல்லாஹ் பின் ஜஹஷின் தலைமையில் மக்கா மற்றும் தாயிஃபிற்கு நடுவில் நஹ்லா பள்ளத்தாக்கை நோக்கி சென்றோம். இந்த போரிலிருந்து கிடைக்கப்பெற்ற போர் செல்வங்கள் பற்றிய சிலரது கருத்து யாதெனில் இது முஸ்லிம்கள் பெற்ற முதல் போர் செல்வமாகும். ஹஸ்ரத் அப்துல்லா பின் ஜஹஷ் இந்த போர் செல்வங்களை 5 பங்குகளாக பிரித்து எஞ்சிய 4 பங்குகளை பிரித்து கொடுத்து விட்டார்கள். மேலும் ஒன்றை பைத்துல் மாலுக்காக வைத்து விட்டார்கள். இது இஸ்லாத்தில் அந்நாளில் நிலை பெற்ற முதலாவது 5இல் 1 பங்கு ஆகும். இமாம் ஷுஅபாவிடமிருந்தான அறிவிப்பின் அடிப்படையில் இஸ்லாத்தின் முதலில் கொடியை பயன்படுத்துவதை ஹஸ்ரத் அப்துல்லா பின் ஜஹஷ் ஆரம்பித்தார்கள். மேலும் ஹஸ்ரத் அப்துல்லா பின் ஜஹஷ் அவர்கள் பெற்ற போர் செல்வம்தான் முதலாக விநியோகிக்கப்பட்ட போர் செல்வமாகும். ஹஸ்ரத் மிர்சா பஷீர் அஹ்மது சாஹிப் அவர்கள் சீரத் ஹாத்தமுன் நபியினில் இது தொடர்பாக கூறுகிறார்கள், மக்காவின் ஒரு தலைவனான கர்ஸ் பின் ஜாபிர் குரைஷின் ஒரு கூட்டத்தினருடன் மிகவும் சாதுரியமாக நகரிலிருந்து 3 மைல் தொலைவு இருந்த ஒரு மேய்ப்பகத்தில் திடீரென்று படையெடுத்து வந்தான். இது வேறொரு போராகும். மேலும் முஸ்லிம்களின் ஒட்டகம் போன்றவற்றை ஓட்டி சென்று விட்டான். திடீர் தாக்குதல் இயல்பாகவே முஸ்லிம்களை மிகவும் அச்சத்திற்குள்ளாக்கியது. மேலும் நாங்கள் மதினா மீது தாக்குதல் தொடுத்து முஸ்லிம்களை அழித்து விடுவோம் என்ற குரைஷின் தலைவர்களுடைய இந்த மிரட்டல் முன்பிருந்தே இருந்து வந்தது. முஸ்லிம்கள் மிகவும் கவலையில் ஆழ்ந்தனர். மேலும் இந்த ஆபத்துகளை கண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குரைஷியர்களின் செயல்பாடுகள் மற்றும் இருப்பிடங்கள் பற்றி மிக நெருக்கமாக இருந்தவாறு தகவல் பெறுவதற்கும் அது பற்றிய எல்லாவித அவசிய தகவல்களை குறித்த நேரத்தில் கிடைப்பதற்கும் மதினா எல்லாவித திடீர் தாக்குதல்களிலிருந்து பாதுகாப்பாக இருப்பதற்காகவும் இவ்வாறு நாடினார்கள். முன்னர் எடுத்துரைக்கப்பட்ட அதே போரை பற்றி அன்னார் எடுத்துரைக்கிறார்கள். இவ்வாறு கூறுகிறார்கள், எனவே இந்த நோக்கத்திற்காக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 8 முஹாஜிர்களின் ஒரு குழுவை ஆயத்தப்படுத்தினார்கள். மேலும் மதிநுட்பத்துடன் இந்த குழுவில் எவ்வாறான மக்கள் இருந்தார்கள் என்றால் குறைஷியர்களின் பல்வேறு கோத்திரங்களுடன் அவர்கள் தொடர்புடையவர்களாக இருந்தார்கள்.
குறைஷியர்களின் இரகசிய நோக்கங்கள் பற்றி தகவல் தெரிந்து கொள்வது சுலபமாக இருக்கும் என்பதால். மேலும் இந்த குழுவில் அன்னார் தனது அத்தை வழி சகோதரன் அப்துல்லா பின் ஜஹஷை நியமனம் செய்தார்கள். மேலும் இந்த குழுவின் நோக்கம் முஸ்லிம் பொதுமக்களுக்கும் இரகசியமாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அவ்வாறு செய்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த படையை புறப்படச் செய்யும்போது அந்த படையின் அமீருக்கும் அவர்களை எங்கு எந்த நோக்கத்துடன் அனுப்பப்படுகின்றது என்பதையும் கூறவில்லை. மாறாக சென்று கொண்டிருக்கும் போது அவர்களுடைய கையில் ஒரு முத்திரையிடப்பட்ட கடிதத்தை கொடுத்து, இந்த கடிதத்தில் உங்களுக்கான வழிகாட்டல் இடம்பெற்றிருக்கின்றது என்று கூறினார்கள். இந்த ஆதாரம் ஓரளவுக்கு முன்னரும் எடுத்து கூறப்பட்டு விட்டது. ஆனால் ஹசரத் மிர்சா பஷீர் அஹமது சாஹிப் அவர்கள் சார்பாக அறிவிக்கப்படவில்லை. அன்னார் எழுதுகிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் மதினாவிலிருந்து 2 நாட்களுக்கான பயணத்தை முடித்துவிட்டு இருக்கும்போது பிறகு இந்த கடிதத்தை திறந்து அதன் வழிகாட்டுதல்களின்படி செயல்படுங்கள் என்று கூறினார்கள். எனவே அப்துல்லா மற்றும் அவர்களுடன் இருந்தவர்கள் தன்னுடைய தலைவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவாறு புறப்பட்டு சென்று விட்டார்கள். 2 நாட்கள் பயணம் கழிந்த பிறகு அப்துல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலை திறந்து பார்த்தார்கள். அதில் இந்த வார்த்தைகள் இடம்பெற்றிருந்தன: நீங்கள் மக்கா மற்றும் தாயிஃபுக்கு இடையில் நஹ்லா பள்ளத்தாக்குக்கு செல்லுங்கள். மேலும் அங்கு சென்று குறைஷியர்களின் நிலையை அறிந்து கொள்ளுங்கள். மேலும் பிறகு எங்களுக்கு தகவலை கொண்டு வந்து சேருங்கள். மேலும் மக்காவிலிருந்து இந்த அளவுக்கு நெருங்கி சென்று செய்தியை பெற்று வருவது என்பது மிக ஆபத்தானதாக இருந்தது. அன்னார் கடிதத்திற்கு கீழே இந்த திட்டம் பற்றி தெரிந்த பிறகு, ஒருவேளை உங்களுடன் இருப்பவர்களில் எவரேனும் இந்த குழுவில் இணைந்திருக்க உடன்படவில்லை என்றால், மேலும் திரும்பி வர நாடினால் அவர் திரும்பி வருவதற்கு அனுமதி வழங்கிவிடுங்கள் என்று எழுதியிருந்தது. அப்துல்லா இந்த வழிகாட்டலை தனது குழுவினருக்கு வாசித்து காட்டினார்கள். மேலும் அனைவரும் ஒரே குரலில், நாங்கள் மகிழ்ச்சியுடன் இந்த தொண்டை செய்வதற்கு தயாராக உள்ளோம் என்று கூறினார்கள். அதற்கு பிறகு இந்த ஜமாஅத் நஹ்லாவை நோக்கி புறப்பட்டது. வழியில் புஹரான் என்ற இடத்தை அடைந்தபோது சஅத் பின் அபி வக்காஸ் மற்றும் உத்பா பின் கஸ்வானின் ஒட்டகம் தொலைந்துவிட்டது. மேலும் அவர்கள் அதனை தேடிச் சென்று தனது குழுவினரை விட்டும் தொலைந்து விட்டார்கள். மேலும் நன்கு தேடியும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. மேலும் இந்த குழு 6 பேரை மட்டுமே கொண்டதாக ஆகிவிட்டது. சஅத் பின் அபி வக்காஸ் பற்றிய குறிப்பில் இதன் சிறு பகுதி எடுத்துரைக்கப்பட்டு விட்டது. பிறகு மிஸ்டர் மார்கோலஸ் இந்த சந்தர்ப்பத்தில் சஅத் பின் அபி வக்காஸ் மற்றும் உத்பா பின் கஸ்வான் வேண்டுமென்றே தங்களது ஒட்டகத்தை விட்டுவிட்டார்கள். மேலும் இதனை சாக்காக வைத்து பின்தங்கிவிட்டார்கள் என்று எழுதியுள்ளார். அன்னார் எழுதுகிறார், இஸ்லாத்திற்காக உயிரையும் துறக்க தயாராக இருந்த, மேலும் அவர்களது வாழ்க்கையில் ஒவ்வொரு சம்பவமும் அவர்களது வீரம் மற்றும் நேசத்திற்கு சாட்சியாக இருக்கின்றது. மேலும் அவற்றுள் பிரே மஊனா என்ற போரில் நிராகரிப்பாளர்கள் என் கைகளால் ஷஹீதானார்கள். மேலும் இதர பல அபாயகரமான ஆபத்தான போர்களில் குறிப்பிடும்படியான பங்கை அளித்து இறுதியில் ஈராக்கின் வெற்றியாளராக ஆனார்கள். அவர்களை பற்றி தனது கற்பனையின் அடிப்படையில் சந்தேகிப்பது மிஸ்டர் மார்கோலிஸின் பங்காகும். எழுதுகிறார்கள், பிறகு இதில் குறிப்பிடும்படியான விஷயம் யாதெனில், மார்கோலஸ் சாஹிப் தன்னுடைய நூலில் தான் இந்த நூலை எவ்வித காழ்ப்புணர்ச்சியிலிருந்தும் விலகியவனாக எழுதுகிறேன் என்று வாதிக்கவும் செய்கிறார். எவ்வாறிருப்பினும் இந்த வாசகம் ஆட்சேபனைக்குரியதாகும். எழுதுகிறார்கள், முஸ்லிம்களின் இந்த சிறிய ஜமாஅத் நஹ்லாவை அடைந்தது. மேலும் தன்னுடைய பணியில் மூழ்கிவிட்டார்கள். மேலும் அவர்களில் சிலர் இரகசியத்தை மறைக்கும் எண்ணத்துடன் வழிப்போக்கர்கள் இவர்களை உம்ரா செய்ய வந்துள்ளார்கள் என்று கருதவும் எவ்வித சந்தேகமும் கொள்ளாமல் இருக்கவும் தங்களுடைய தலைமுடிகளை சிரைத்து கொண்டார்கள். ஆனால் அவர்கள் அங்கு சென்றடைந்து அதிக நேரமாகி இருக்கவில்லை. திடீரென்று அங்கு குறைஷியர்களின் ஒரு சிறிய கூட்டமும் வந்தது. அது தாயிஃபிலிருந்து மக்காவை நோக்கி சென்று கொண்டிருந்தது. மேலும் 2 ஜமாத்துகளும் நேருக்கு நேர் வந்துவிட்டார்கள். முஸ்லிம்கள் தற்போது என்ன செய்ய வேண்டும் என்று தங்களுக்குள் ஆலோசனை செய்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இரகசியமாக தகவல் அறிந்து வர அனுப்பினார்கள். ஆனால் மறுபுறம் குறைஷுடன் போர் ஆரம்பமாகிவிட்டிருந்தது. தற்போது இரு படையும் நேருக்கு நேர் சந்தித்தது. மேலும் பிறகு இயல்பாகவே தற்போது குறைஷின் அந்த குழுவினரும் முஸ்லிம்களை பார்த்து விட்டதனால் இயல்பாகவே தகவல் அறிந்து வரும் அந்த இரகசியமும் மறைவாக இருக்க முடியாது என்ற வாய்ப்பு இருந்தது. ஒரு சமயம் இவ்வாறு இருந்தது. சில முஸ்லிம்கள் அநேகமாக இது ரஜபின் தினமாகும், அதாவது புனித மாதங்களின் இறுதியாகும், அதில் அரேபியர்களின் தொன்மையான வழக்கத்திற்கு ஏற்ப சண்டையிடக்கூடாது என்று கருதினார்கள். மேலும் சிலர் ரஜப் கழிந்துவிட்டது, மேலும் ஷஅபான் ஆரம்பமாகிவிட்டது என்று கருதினார்கள். சில அறிவிப்புகளில் இந்த குழு ஜமாதியுல் ஆஹிரில் அனுப்பப்பட்டது என்றும் உள்ளது.
மேலும் அந்த நாள் ஜமாதியுல் ஆஹிராக இருந்ததா அல்லது ரஜபாக இருந்ததா என்ற சந்தேகம் இருந்தது. ஆனால் நஹ்லா பள்ளத்தாக்கு ஹரம் பகுதியின் முற்றிலும் எல்லை பகுதியில் அமைந்திருந்தது. மேலும் ஒருவேளை இன்று ஏதேனும் முடிவு செய்யவில்லை என்றால் நாளைக்கு இந்த கூட்டம் ஹரம் பகுதியில் நுழைந்துவிடும். அதற்கான தடை உறுதியாக இருக்கும் என்பது வெளிப்படையாகும். ஆக இவ்வனைத்து விஷயங்களையும் சிந்தித்து முஸ்லிம்கள் இறுதியில் கூட்டத்தின் மீது தாக்குதல் தொடுப்பது அல்லது கூட்டத்தினர்களை கைது செய்வது அல்லது கொல்வது என்றே முடிவு செய்தார்கள். எனவே அவர்கள் அல்லாஹ்வின் பெயரால் தாக்குதல் தொடுத்துவிட்டார்கள். அதன் விளைவாக நிராகரிப்பாளர்களின் ஒரு நபர் அம்ர் பின் ஹஸ்ரமி கொல்லப்பட்டான். மேலும் 2 கைதாகினர். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக 4வது நபர் ஓடிவிட்டார். மேலும் முஸ்லிம்கள் அவரை பிடிக்க முடியவில்லை. மேலும் இவ்வாறு அவர்களது ஆலோசனை பலனின்றி போனது. அதற்கு பிறகு முஸ்லிம்கள் அக்குழுவின் பொருள்களை கையகப்படுத்தினார்கள். மேலும் குறைஷியின் ஒரு மனிதன் தப்பிச் சென்று விட்டான். அந்த சண்டையின் செய்தி விரைவாக மக்காவுக்கு சென்றடைந்து விடும் என்பது உறுதியாக இருந்தது. அப்துல்லா பின் ஜஹஷ் மற்றும் அவர்களுடன் இருந்தவர்கள் போர் செல்வங்களை எடுத்துக்கொண்டு மிக விரைவாக மதீனாவை நோக்கி திரும்பி வந்தார்கள். எழுதுகிறார்கள், இந்த சந்தர்ப்பத்தில் மிஸ்டர் மார்கோலஸ் எழுதுகிறார், உண்மையில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த படையை தெரிந்து கொண்டே இந்த மாதத்தில் குறைஷ் இயல்பாகவே அலட்சியமாக இருப்பார்கள். முஸ்லிம்களுக்கு இந்த படையை கையகப்படுத்துவது எளிதாகும். மேலும் உறுதியான சந்தர்ப்பம் கிடைத்துவிடும் என்ற எண்ணத்தில் புனித நகருக்கு அனுப்பி வைத்தார்கள். ஆனால் இப்படிப்பட்ட சிறிய குழுவை இவ்வளவு தொலைதூர பகுதியில், குறிப்பாக எதிரியின் தலைமையகம் இவ்வளவு அருகில் இருக்கும்போது எந்த ஒரு கூட்டத்தை கொல்வதற்காக அனுப்பி வைக்க முடியாது என்பதை ஒவ்வொரு அறிவுள்ளவரும் புரிந்து கொள்ள முடியும். மேலும் இந்த குழு தகவல் அறிந்து வரும் நோக்கத்தில்தான் அனுப்பப்பட்டது என்ற விஷயம் வரலாற்றிலிருந்து உறுதியாக நிரூபணமாகின்றது. மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சஹாபாக்கள் குழுவின் மீது தாக்குதல் நடத்தினார்கள் என்று தெரிய வந்ததும் அன்னார் மிகவும் கோபமுற்றார்கள். அறிவிப்பில் இவ்வாறு வருகின்றது, இந்த ஜமாஅத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது அவையை அடைந்ததும் அன்னாருக்கு அனைத்து விஷயம் பற்றிய தகவல் கிடைத்ததும் அன்னார் மிகவும் கோபமுற்றார்கள். மேலும் நான் உங்களுக்கு புனித மாதத்தில் சண்டையிடுவதற்கான அனுமதியை வழங்கவில்லையே என்று கூறினார்கள். மேலும் அன்னார் போர் செல்வங்களை வாங்கவும் மறுத்துவிட்டார்கள். எனவே ஹசரத் அப்துல்லாஹ் மற்றும் அவர்களுடன் இருந்தவர்கள் மிகவும் வெட்கி தலை குனிந்தார்கள். மேலும் அவர்கள் தற்போது நாங்கள் இறைவன் மற்றும் அவனது தூதரின் கோபத்தின் காரணத்தினால் அழிவிற்குள்ளானோம் என்று கருதினார்கள். சஹாபாக்களும் அவர்களை வன்மையாக கண்டித்தார்கள். மேலும் நீங்கள் உங்களுக்கு கட்டளையிடப்படாத பணியை செய்துள்ளீர்கள். மேலும் நீங்கள் புனித மாதத்தில் சண்டையிட்டுள்ளீர்கள். இத்தனைக்கும் இந்த திட்டத்தில் உங்களுக்கு சண்டையிடுவது தொடர்பாக எந்த கட்டளையும் கூறப்படவில்லை என்று கூறினார்கள். மறுபடியும் குறைஷும் முஸ்லிம்கள் புனித மாதத்தின் புனிதத்தன்மையை உடைத்துவிட்டார்கள் என்று கூச்சலிட்டார்கள். ஏனென்றால் கொல்லப்பட்ட மனிதன், அதாவது அம்ர் பினில் ஹஸ்ரமி ஒரு தலைவனாக இருந்ததால், மேலும் பிறகு அவன் மக்காவின் தலைவரான உத்பா பின் ரபியாவின் உதவியாளனாகவும் இருந்தான். எனவே இந்த சம்பவமானது குறைஷியின் கோபத்தின் நெருப்பை மிகவும் தூண்டிவிட்டது. மேலும் அவர்கள் நெருப்பிற்கும் மேலாக மிகவும் உத்வேகத்தில் மதீனா மீது தாக்குதல் தொடுக்க ஆயத்தத்தை மேற்கொள்ள ஆரம்பித்தார்கள். ஆகவே பத்ரு போர் பெரும்பாலும் குறைஷின் இந்த ஆயத்தம் மற்றும் பகைமையின் உணர்ச்சியின் விளைவாகவே இருந்தது. எவ்வாறாகிலும் இந்த சந்தர்ப்பத்தில் முஸ்லிம்கள் மற்றும் நிராகரிப்பாளர்கள் ஆகிய இருவரிடையேயும் மிகவும் அதிக கருத்து பரிமாற்றம் நிகழ்ந்தது. மேலும் இறுதியில் கீழ்வரும் குரானின் வகி இறங்கி முஸ்லிம்களின் நிம்மதிக்கு காரணமாக விளங்கியது. அந்த வசனம் யாதெனில், எஸ் அலூனக அனில் ஷஹ்ரில் ஹராமி கிதாலுன் ஃபீஹி கபீருன் வஸ்ஸத்த அன் சபீலில்லாஹி வ கஃபர ஃபீஹி வல் மஸ்ஜிதில் ஹராமி வ இஹ்ராஜு அஹ்லிஹி மின்ஹு அக்பரு இந்தல்லாஹி வல் ஃபித்னத்து அக்பரு மினல் கத்ல் வலா யஸாலூன யுகாத்திலூனக்கும் ஹத்தா யருத்தூக்கும் அன் தீனிக்கும் இனிஸ்ததாஉ. அதாவது, அவர்கள் புனித மாதத்தில் போர் செய்வது குறித்து உம்மிடம் மக்கள் வினவுகின்றனர். புனித மாதத்தில் போர் செய்தல் வரம்பு மீறும் பெரும் செயலாகும். ஆனால் புனித மாதத்தில் இறைவனின் மார்க்கத்திலிருந்து மக்களை வலுக்கட்டாயமாக தடுப்பதும், அது மட்டுமின்றி புனித மாதத்தை நிராகரிப்பதும், புனித பள்ளியை நிராகரிப்பதும், அதன் புனிதத்தை தகர்ப்பது, மேலும் புனித பகுதியிலிருந்து அங்கு வசிப்பவர்களை இணை வைப்பவர்களே நீங்கள் செய்வது போன்று வலுக்கட்டாயமாக வெளியேற்றுவதும் அவர்களை அல்லாஹ்விடத்தில் புனித மாதத்தில் சண்டையிடுவதை விடவும் மாபெரும் தீங்காகும். மேலும் நிச்சயமாக புனித மாதத்தில் நாட்டிற்குள் குழப்பத்தை ஏற்படுத்துவது அந்த குழப்பத்தை தடுப்பதற்காக செய்யப்படும் கொலையை விட மோசமானதாகும். மேலும் முஸ்லிம்களே,
நிராகரிப்பாளர்களின் நிலை எவ்வாறு உள்ளது என்றால், அவர்கள் உங்கள் மீதான பகைமையில் எந்த அளவுக்கு குருடர்களாகிவிட்டார்கள் என்றால், என் நேரமும் எவ்விடத்திலும் அவர்கள் உங்களுடன் சண்டையிட தயங்குவதில்லை. மேலும் அவர்கள் இந்த சண்டையை உங்களுடைய மார்க்கத்திலிருந்து திருப்புகின்ற வரை தொடரச் செய்வார்கள். நிபந்தனை யாதெனில் அவர்கள் அதன் ஆற்றலை பெற்றால். ஆக வரலாற்றிலிருந்து நிரூபணமாவது யாதெனில், இஸ்லாத்துக்கு எதிராக குறைஷிய தலைவர்கள் தங்களது இரத்த வெறியை புனித மாதங்களிலும் தொடரச் செய்தார்கள். மாறாக புனித மாதங்களின் கூட்டங்கள் மற்றும் பயணங்களிலிருந்து பயனடைந்தவாறு அவர்கள் அந்த மாதங்களில் தங்களது குழப்பம் விளைவிக்கும் நடவடிக்கைகளில் மேன்மேலும் தீவிரமடைந்து விட்டிருந்தார்கள். மேலும் பிறகு வெட்கக்கேட்டின் எல்லைக்கே சென்று தங்களது உள்ளத்தை பொய்யான மன நிறைவை கொடுப்பதற்காக அவர்கள் கண்ணியத்திற்குரிய மாதங்களை தங்களது இடத்திலிருந்து இங்கும் அங்கும் மாற்றி வந்தார்கள். அதனை அவர்கள் மறதி என்று பெயரிட்டு அழைத்து வந்தார்கள். மேலும் பிறகு ஒருபடி முன் சென்று அவர்கள் எந்த அளவுக்கு சென்று விட்டார்கள் என்றால், ஹுதைபியா உடன்படிக்கையின் காலத்தில் உறுதியான உடன்படிக்கை மற்றும் அளவீடு இருந்தும் மக்கத்து நிராகரிப்பாளர்கள் மேலும் அவர்களுடன் இருந்தவர்கள் புனித பகுதியில் முஸ்லிம்களின் ஒரு உதவி கோத்திரத்திற்கு எதிராக வாள் வீசினார்கள். பிறகு முஸ்லிம்கள் அந்த கோத்திரத்தின் உதவிக்காக புறப்பட்ட போது அவர்களுக்கு எதிராகவும் புனித பகுதியில் வாளை பயன்படுத்தினார்கள். ஆக இந்த பதிலால் முஸ்லிம்களுக்கு திருப்தி ஏற்பட்டிருக்கும் தான். குரேஷியர்களும் சிறிது அமைதியானார்கள். மேலும் இதற்கிடையில் அவர்களது பிரதிநிதிகளும் தங்களது 2 கைதிகளை விடுவிப்பதற்காக மதீனா வந்தடைந்தார்கள். ஆனால் தற்போது வரை சஅத் பின் அபி வக்காஸ் மற்றும் உத்பா திரும்பி வரவில்லை. மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒருவேளை அவர்கள் குறைஷியர்களின் கைகளில் கிடைத்துவிட்டால் குறைஷியர்கள் அவர்களை உயிருடன் விடமாட்டார்கள் என்று மிகவும் கவலை ஏற்பட்டது. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி வரும் வரை கைதிகளை விடுவிக்க மறுத்துவிட்டார்கள். மேலும் எனது நண்பர்கள் நலமாக மதீனா வந்தடைந்தால் பிறகு நான் உங்களது பிரதிநிதிகளை விடுவிப்பேன் என்று கூறினார்கள். எனவே அவர்கள் இருவரும் திரும்பி வந்ததும் அன்னார் ஃபிதியா பெற்று 2 கைதிகளையும் விட்டுவிட்டார்கள். ஆனால் அந்த கைதிகளில் ஒரு நபர் மீது மதீனாவில் தங்கியிருந்த நாட்களில் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது உயர்ந்த நல்லொழுக்கங்கள் மற்றும் இஸ்லாமிய போதனைகளின் உண்மைத்துவத்தின் எந்த அளவுக்கு தாக்கம் ஏற்பட்டது என்றால் அவர் விடுதலை அடைந்து திரும்பிச் செல்ல மறுத்துவிட்டார். மேலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையில் முஸ்லிமாக ஆகி அன்னாருடைய கூட்டத்தில் இணைந்தார். மேலும் இறுதியில் பிஎரே மஊனாவில் ஷஹீதானார். அவர் பெயர் ஹக்கீம் பின் கீசான் ஆகும். ஹசரத் அப்துல்லா பின் ஜஹஷ் அவர்களின் வாள் உஹது போரின் போது உடைந்துவிட்டது. ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உர்ஜூன், அதாவது பேரித்தம்பழத்தின் ஒரு கிளையை வழங்கினார்கள். எனவே அது அன்னாருடைய கையில் வாளை போன்று ஆகிவிட்டது. அந்த நாளிலிருந்து அன்னார் உர்ஜூன் என்ற பட்டப்பெயரால் பிரசித்தி பெற்றார்கள். அபு நயீம் கூறுகிறார்கள், ஹசரத் அப்துல்லா பின் ஜஹஷ் தனது ரப்பின் மீது ஆணையிடுபவர்களாகவும் இறை நேசத்திற்கு உள்ளத்தில் இடம் தந்தவர்களாகவும் மேலும் முதலில் இஸ்லாமிய கொடியை நிலைநாட்டியவராகவும் இருந்தார்கள். இமாம் ஷுஅபா கூறுகிறார்கள், நான் அவர்களிடம், பனு ஆமிரின் சகோதரரே, அதனை விட்டுவிடுங்கள் என்று கூறினேன். மேலும் அசதிடம், உங்களிடம் எப்படிப்பட்ட 6 சிறப்பம்சங்கள் உள்ளன என்றால் முழு அரேபியாவிலும் எவரிடமும் அவை இருக்கவில்லை. மேலும் அவையாவன: 1, உங்களுள் ஒரு பெண்ணுடன் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிக்கா செய்ய நாடினார்கள். எனவே அல்லாஹு தாலா செய்வித்தான். மேலும் அவர்கள் இருவருக்கிடையில் தூதுவர் ஹசரத் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் ஆவார்கள். மேலும் அந்த பெண்மணி ஹசரத் ஜைனப் பின் ஜஹஷ் ஆவார்கள். மேலும் இது உமது சமுதாயத்திற்கு பெருமைக்குரிய விஷயமாகும். 2வது, உங்களில் ஒரு நபர் சொர்க்கவாசியாக இருந்தார், ஆனால் பிறகும் பூமியில் பணிவுடன் சென்றார். மேலும் அவர் ஹசரத் உகாஷா பின் முஹ்சின் ஆவார். மேலும் இது உங்களது சமுதாயத்திற்கு பெருமைக்குரிய விஷயமாகும். 3வது, இஸ்லாத்தில் முதலாக வழங்கப்பட்ட கொடியை உங்களில் ஒரு நபர் ஹசரத் அப்துல்லா பின் ஜஹஷ் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. மேலும் இது உங்களது சமுதாயத்திற்கு பெருமைக்குரிய விஷயமாகும். மேலும் 4வது, முதலில் இஸ்லாத்தில் விநியோகிக்கப்பட்ட போர் செல்வம் ஹசரத் அப்துல்லா பின் ஜஹஷின் போர் செல்வமாகும். 5வது, பையத்தே ரிஸ்வானில் முதலில் பையத் செய்தவர் உமது சமுதாயத்தைச் சேர்ந்தவராவார். அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன் வந்து, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தங்களது கையை நீட்டுங்கள், நான் பையத் செய்ய வேண்டும் என்று கூறினார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எனது உள்ளத்தில் என்ன இருக்கின்றது என்று கேட்டார்கள். அதற்கு அன்னார், வெற்றி அல்லது ஷஹாதத் என்று பதில் கூறினார்கள். எனவே ஹசரத் அபு ஜியாத்
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பையத் செய்தார்கள். அதற்கு பிறகு மக்கள் வந்தார்கள். மேலும் ஹசரத் அபு சினான் அவர்களுடைய பையத்தின்படி நாங்களும் பையத் செய்கிறோம் என்று கூறினார்கள். மேலும் இது உங்களது சமுதாயத்திற்கு பெருமைக்குரிய விஷயமாகும். ஆறாவது, பத்ரு போரின் தினத்தில் 7 முஹாஜிர்கள் உங்களுடைய சமுதாயத்தைச் சேர்ந்தவராக இருந்தார்கள். மேலும் இது உங்களது சமுதாயத்திற்கு பெருமைக்குரிய விஷயமாகும். பிறகு ஒரு அறிவிப்பில் வருகின்றது, ஹஸ்ரத் அப்துல்லா பின் ஜஹஷ் உஹத் தினத்தன்று ஷஹீதானதும் ஹஸ்ரத் ஜைனப் பின்த் ஹுசைமா அன்னாருடன் திருமணம் செய்திருந்தார்கள். அவர்களது ஷஹாதத்துக்கு பிறகு ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ரத் ஜைனப் பின்த் ஹுசைமாவுடன் திருமணம் செய்து கொண்டார்கள். அன்னார் 8 மாதங்கள் வரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்தார்கள். மேலும் 2-3 மாதங்கள் இருந்தார்கள் என்றும் கூறப்படுகின்றது. மேலும் ரபியுல் ஆஹிரில் அன்னார் வஃபாத்தானார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னாரது ஜனாசாவை தொழ வைத்தார்கள். மேலும் ஜன்னத்துல் பக்கீயில் அடக்கம் செய்தார்கள். மற்ற குறிப்பு நான் முன்னர் கூறியது போன்றே கூறப்பட்டுவிட்டது. அடுத்த குறிப்பு ஹஸ்ரத் சாலிஹ் ஷுக்ரான் உடையதாகும். சிலரை பொறுத்தவரை ஹஸ்ரத் ஷுக்ரான் மற்றும் ஹஸ்ரத் உம்மு ஐமன் ஆகியோர் தனது தந்தையின் தரப்பிலிருந்து அன்னாருக்கு சொத்தாக கிடைத்தார்கள். பத்ரு போருக்கு பிறகு நபியே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விடுதலை செய்துவிட்டார்கள். அவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வஃபாத்துக்கு பிறகு யாருக்கெல்லாம் அன்னாரை குளிப்பாட்டும் நற்பாகியம் கிடைத்ததோ அவர்களுள் ஹஸ்ரத் சாலிஹ் ஷுக்ரானும் ஆவார்கள். மேலும் அவர்களை தவிர அஹ்லே பைத்தை சார்ந்த 8 பேரும் இருந்தார்கள். முஸ்னத் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் அவர்களின் அறிவிப்பாவது, ஹஸ்ரத் சாலிஹ் அவர்களுக்கு மற்றும் ஒரு சிறப்பு உள்ளது. அந்த குளிப்பாட்டுதல் பற்றிய குறிப்பு கூறப்பட்டுவிட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குளிப்பாட்டி கொண்டிருந்த போது அச்சமயத்தில் சஹாபாக்கள் தண்ணீர் ஊற்றி கொண்டிருந்தார்கள். அவர்களுள் ஹசரத் சாலிஹ் ஷுக்ரான் மற்றும் ஹசரத் உசாமா பின் ஜயத் அவர்களும் இருந்தார்கள். எனவே அறிவிப்பில் வருகின்றது, ஹசரத் இப்னு அப்பாஸ் அவர்களிடமிருந்து அறிவிப்பாகும், மக்கள் நபியே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குளிக்க வைப்பதற்காக ஒன்று கூடிய போது வீட்டில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது குடும்பத்தினர்கள் மட்டுமே இருந்தார்கள். அன்னாருடைய சாச்சா ஹசரத் அப்பாஸ் மற்றும் ஹசரத் அலி, ஹசரத் ஃபஸ்ல் பின் அப்பாஸ், ஹசரத் ஹுசம் பின் அப்பாஸ், ஹசரத் உசாமா பின் ஜயத் மற்றும் ஹசரத் சாலிஹ் ஷுக்ரான் அன்னாரால் விடுதலை செய்யப்பட்ட அடிமை. அதே நேரத்தில் வீட்டின் கதவருகே நின்று கொண்டிருந்த பத்ரில் கலந்து கொண்டிருந்த பனு அவுஃப் பின் ஹஸ்ரஜின் ஹசரத் அவுஸ் பின் ஹவுலா அன்சாரி ஹசரத் அலி அவர்களை விழித்து, அலியே, நான் உங்களிடம் அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு கூறுகின்றேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்பான எங்களது பங்கை வைத்திருங்கள் என்று கூறினார்கள். ஹசரத் அலி அவர்களிடம் உள்ளே வாருங்கள் என்று கூறினார்கள். எனவே அவரும் உள்ளே நுழைந்தார். மேலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குளிப்பாட்டும் சந்தர்ப்பத்தில் இருந்தார்கள். ஆயினும் அவர்கள் குளிக்க வைப்பதில் கலந்து கொள்ளவில்லை. அறிவிப்பாளர் கூறுகின்றார், ஹசரத் அலி அவர்கள் நபியே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தனது நெஞ்சோடு அணைத்திருந்தார்கள். மேலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது மேலங்கி அன்னார் மீதே இருந்தது. மேலும் ஹசரத் அப்பாஸ், ஃபசல் மற்றும் ஹுசம் ஹசரத் அலி அவர்களுடன் அருளுக்குரிய உடலை திருப்பிக் கொண்டிருந்தார்கள். மேலும் ஹசரத் உசாமா மற்றும் சாலிஹ் ஷுக்ரான் தண்ணீர் ஊற்றி கொண்டிருந்தார்கள். அல்லாமா பிலாசரி குறிப்பிடுகிறார்கள், ஹசரத் உமர் அவர்கள் ஹசரத் சாலிஹ் ஷுக்ரானின் மகனாகிய அப்துர் ரஹ்மான் பின் ஷுக்ரானை ஹசரத் அபு மூசா அஷரி அவர்களிடம் அனுப்பி வைத்தார்கள். மேலும், நான் உங்களை நோக்கி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் விடுதலை செய்யப்பட்ட அடிமையாகிய ஒரு நல்லடியார் அப்துர் ரஹ்மான் பின் சாலிஹ் ஷுக்ரானை அனுப்பி வைக்கின்றேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அன்னாரது தந்தையின் அந்தஸ்தை கருத்தில் கொண்டு அவருடன் நடந்து கொள்ளுங்கள். அறிவிப்பில் வருகின்றது, அல்லாமா பாவி கூறுகிறார்கள், ஹசரத் ஷுக்ரான் மதினாவில் வசித்து வந்தார்கள். மேலும் அன்னாரது ஒரு வீடு பஸ்ராவில் இருந்தது. ஹசரத் உமர் அவர்களின் ஹிலாஃபத் காலகட்டத்தில் அன்னார் வஃபாத் ஆனார்கள். அன்னாரது குடும்பத்தின் இறுதி நபர் ஹாரூன் ரஷீத் அவர்களது காலத்தில் மதினாவில் வஃபாத்தானார்கள். அதே போன்று பஸ்ராவிலும் அன்னாரது குடும்பத்தின் ஒரு மனிதர் வசித்து வந்தார். முஸஅப் கூறுகிறார்கள், அவர்களது சந்ததி தொடர்ந்ததா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை. ஹஸ்ரத் சாலிஹ் ஷுக்ரான் அறிவிக்கிறார்கள், நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு கழுதையில் பயணித்தவர்களாக ஹைபரை நோக்கி சென்றவாறு கண்டேன். அன்னார் சைகையில் தொழுது கொண்டிருந்தார்கள், அதாவது சவாரியில் அமர்ந்தவாறே தொழுது கொண்டிருந்தார்கள். இதுவும் ஒரு மார்க்க விவகாரமாகும். சவாரியில் இருந்து கொண்டு தொழ முடியுமா இல்லையா என்பது பற்றியது.
ஹஸ்ரத் மாலிக் பின் தஹ்ஷம் இவர் ஒரு சஹாபியாவார். இவரது குறிப்பில் சிறிது பகுதி எஞ்சியிருக்கின்றது. அவர்களை பற்றி எழுதப்பட்டுள்ளது. ஹஸ்ரத் மாலிக் பின் தஹ்ஷமுடைய பெயர் மாலிக் பின் துஹைஷம் மற்றும் இப்னு துஹைஷம் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஹஸ்ரத் மாலிக் அவர்களின் திருமணம் ஜமீலா பின்த் உபை சுலூலுடன் நடந்தது. இவர் நயவஞ்சகர்களின் தலைவனான அப்துல்லா பின் உபை சுலூலின் சகோதரி ஆவார்கள். சுஹைல் பின் அம்ரை கைதாக்கும் போது ஹசரத் மாலிக் அவர்கள் இந்த கவிதைகளை பாடினார்கள். உசிர்து சுஹைலன் ஃபலா இப்தகி அசீரன் பிஹி மின் ஜமீஇல் உலம் வ ஹந்திஃப் தஅலமு அனில் ஃபதா ஃபதாஹா சுஹைல் இதா யுஸ்லமு ஸரப்து பிஹி ஷிப்ரி ஹத்தன் சனாம் வ அக்ரஹ்து நப்சி அலா ஜி அலம். அதாவது, நான் சுஹைலை கைதியாக்கினேன், அவனுக்கு பதிலாக சமுதாயத்தின் வேறு எவரையும் கைதியாக்க விரும்பவில்லை. பனு ஹந்திஃபுக்கு சுஹைல்தான் தனது கோத்திரத்தின் தைரியசாலி என்பது தெரியும். அவர்கள் மீது அநீதி இழைக்கப்பட்டால் நான் கொடியை உடையவர்கள் மீது தாக்குதல் தொடுத்தேன். எதுவரை என்றால் அது சாய்ந்துவிட்டது. மேலும் நான் உதடு வெட்டுப்பட்ட இரவு அன்று சுஹைல் பின் அம்ருடன் போர் புரிய என்னை நானே கட்டாயத்திற்குள்ளாக்கினேன். பத்ரு போர் கைதிகளை பற்றி அசதுல் காபாவில் ஒரு அறிவிப்பு உள்ளது. அபு சாலிஹ் இப்னு அப்பாஸிடம் இருந்து அறிவிக்கிறார்கள். அபு யுஸ்ர் மாலிக் பின் தஹ்ஷம், அவுஃபி மற்றும் தாரிக் பின் உபைத் அன்சாரி ஆகியோர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து நின்றார்கள். மேலும் யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று கூறினார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த போரில் எவரையாவது கொலை செய்தால் அவருக்கு இவ்வளவு கிடைக்கும், எவரையாவது கைது செய்தால் இவ்வளவு கிடைக்கும் என்று கூறினார்கள். மேலும் நாங்கள் 70 நபர்களை கொன்றோம், மேலும் 70 நபர்களை கைது செய்தோம். அதற்கு ஹஸரத் சஅத் பின் முஆஸ், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்களும் இந்த மக்களைப் போன்றே செய்திருக்கலாம். ஆனால் நாங்கள் செய்யாமல் இருந்ததன் காரணம் யாதெனில், நாங்கள் முஸ்லிம்களுக்கு பின்புறம் இருந்து அவர்களை பாதுகாத்து கொண்டிருந்தோம். போர் செல்வங்கள் குறைவாகவே உள்ளன, மேலும் மக்கள் அதிகமாக இருக்கின்றார்கள். ஒருவேளை தாங்கள் இந்த மக்களுக்கு தாங்கள் வாக்குறுதி அளித்தபடி இவ்வளவு வழங்கினீர்கள் என்றால் சில மக்களின் பங்கில் ஒன்றும் வராது. இவ்வாறாக இந்த மக்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள். அந்த தருணத்தில் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கினான். எஸ் அலூனக அனில் அன்ஃபாலி குலில் அன்ஃபாலி லில்லாஹி வர் ரசூலி. தூதரே, மக்கள் உம்மிடம் போர் செல்வங்களை பற்றி கேள்வி கேட்கின்றார்கள். நீர் கூறுவீராக, போர் செல்வங்கள் அல்லாஹ் மற்றும் அவனது ரசூலுக்கு உரியவையாகும். உஹது போரின் தினத்தன்று ஹசரத் மாலிக் பின் துஹ்ஷம் ஹசரத் ஹாரிஜா பின் ஜைதை கடந்து சென்றார்கள். காயங்களால் நிலை குலைந்திருந்தார்கள். அவர்களுக்கு சுமார் 13 கடுமையான காயங்கள் ஏற்பட்டிருந்தன. ஹசரத் மாலிக் அவர்கள் அவர்களிடம், ஹசரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டுள்ளார்களா என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். ஹசரத் ஹாரிஜா, ஒருவேளை அன்னார் ஷஹீதாக்கப்பட்டார்கள் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் உயிருள்ளவனாவான், மேலும் அவன் மரணிப்பதில்லை என்று கூறினார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூது அனுப்பினார்கள். ஃபகாத்திலு அன் தீனிக, எனவே நீரும் உமது மார்க்கத்திற்காக போரிடுங்கள் என்று கூறினார்கள். மற்றொரு அறிவிப்பில் இந்த சம்பவம் பற்றிய குறிப்பு இவ்வாறு கிடைக்கின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹீதாகிவிட்டார்கள் என்ற புரளி கிளம்பியதும் ஹசரத் மாலிக் பின் துஹ்ஷம் மற்றும் ஹசரத் ஹாரிஜா பின் ஜைதை கடந்து சென்றார்கள். அச்சமயம் அவர்கள் அமர்ந்து கொண்டிருந்தார்கள். ஒருவேளை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹீதாகிவிட்டார்கள் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் உயிருள்ளவனாக இருக்கின்றான், மேலும் அவன் ஒருபோதும் மரணிப்பதில்லை. நிச்சயமாக அவர்கள் தூது செய்தியை, அதாவது இஸ்லாத்தின் தூது செய்தியை கொண்டு சேர்த்து விட்டார்கள். எனவே உங்களது மார்க்கத்திற்காக சண்டையிடுங்கள் என்று கூறினார்கள். அறிவிப்பாளர் கூறுகின்றார், பிறகு ஹசரத் மாலிக் ஹசரத் சஅத் பின் ரபியை கடந்து சென்றார்கள். மேலும் அவர்களுக்கு 12 கடுமையான காயங்கள் ஏற்பட்டிருந்தன. ஹசரத் மாலிக் ஹசரத் சஅதிடம், ஹசரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹீதாகிவிட்டார்களா என்று உமக்கு தெரியுமா? ஹசரத் சஅத் அவர்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வருகையின் தூது செய்தியை கொண்டு சேர்த்து விட்டார்கள் என்று நான் சாட்சியளிக்கின்றேன். எனவே உங்களது மார்க்கத்திற்காக சண்டையிடுங்கள், ஏனென்றால் அல்லாஹ் உயிருள்ளவனாவான், மேலும் அவன் ஒருபோதும் மரணிக்க மாட்டான் என்று கூறினார்கள். ஒரு அறிவிப்பில் வருகின்றது, சில மக்களில் பெரும்பாலார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அவர்கள், அதாவது ஹசரத் மாலிக் பின் துஹ்ஷம் நய வஞ்சகர்களின் அடைக்கலமாவார் என்று கூறினார்கள். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர் தொழுவதில்லையா? நீர் அவரை நயவஞ்சகர் என்று கூறுகின்றீர் என்றால் அவர் தொழுவது இல்லையா என்று கேட்டார்கள். ஆம் ரசூலுல்லாஹ், தூதரே, அவர் தொழுகையை தொழுகின்றார், ஆனால் அது எப்படிப்பட்ட தொழுகை என்றால் அதில் எந்த ஒரு நன்மையும் இல்லை என்று கூறினார்கள். அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்,
2 முறை என்னை தொழுகின்றவரை கொலை செய்வதிலிருந்தும் தடுக்கப்பட்டிருக்கின்றது என்று கூறினார்கள். இது இன்றைய முஸ்லிம்களுக்கும் பாடமாகும். ஒரு அறிவிப்பின் அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ரத் மாலிக் பின் துஹ்ஷம் அவர்களுடன் ஹஸ்ரத் மஆன் பின் அதியின் சகோதரன் ஹஸ்ரத் ஹாஷிம் பின் அதியை மஸ்ஜிது ஜிராரை இடிப்பதற்காக புறப்படச் செய்தார்கள். ஹஸ்ரத் மாலிக் அவர்களை பற்றி வருகின்றது, அவர்களுக்கு சந்ததி இருக்கவில்லை. பிறகு ஹஸ்ரத் உகாஷா பின் முஹ்சினின் சிறிது குறிப்பு இருக்கின்றது. அவர்களுடைய பெயர் உகாஷா ஆகும். முஹ்சின் பின் ஹர்சான் தந்தையின் பெயராகும். அபு முஹ்சின் அவர்களது சுட்டு பெயராகும். ஹசரத் அபுபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலகட்டத்தில் 12 ஹிஜ்ரியில் இவர்களது ஷஹாதத் நிகழ்ந்தது. இமாம் ஷுஅபா உகாஷாவின் புகழை இந்த வார்த்தைகளில் கூறுகிறார்கள்: ஒரு மனிதர் இருந்தார், அவர் சொர்க்கவாசியாக இருந்தார், ஆயினும் பிறகும் கூட பூமியில் பணிவுடன் நடந்தார். மேலும் அவர் உகாஷா பின் முஹ்சின் ஆவார். ஹிஜ்ரி 2 பத்ர் போருக்கு பிறகே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசரத் அப்துல்லாஹ் பின் ஜஹஷை ஒரு போருக்காக புறப்பட செய்தார்கள். இந்த படையில் ஹசரத் உகாஷா பின் முஹ்சினும் இருந்தார்கள். சீரத் ஹல்பியாவில் உஹது போரின் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து தனது வில்லால் அம்பை எய்து வந்தார்கள். அதன் பெயர் கத்தூம் ஆகும். ஏனென்றால் அதிலிருந்து அம்பு எய்யும் போது எவ்வித ஓசையும் உருவாகாது. இறுதியில் தொடர்ந்து அம்பு எய்த காரணத்தினால் அந்த வில்லின் ஒரு பகுதி உடைந்துவிட்டது. ஒரு அறிவிப்பில் வருகின்றது, எதுவரை என்றால் அன்னாரது அந்த வில்லின் ஒருபுறம் நரம்பு கட்டுகின்ற இடத்தில் உடைந்துவிட்டது. ஆக தொடர்ந்து அம்பு எய்ததனால் வில் உடைந்துவிட்டது. அன்னாருடைய கையில் வில்லின் அங்குலம் அளவிற்கான கயிறே எஞ்சியிருந்தது. ஹசரத் உகாஷா பின் முஹ்சின் வில்லின் கயிறை கட்டுவதற்காக அதனை அன்னாரிடமிருந்து பெற்றார்கள். ஆனால் அந்த கயிறு சிறியதாகிவிட்டிருந்தது. மேலும் அவர்கள் அன்னாரிடம், யா ரசூலல்லாஹ், இந்த கயிறு சிறியதாகிவிட்டது என்று கூறினார்கள். அதற்கு அன்னார், அதனை இழுங்கள், முழுமை பெற்றுவிடும் என்று கூறினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மையுடன் அனுப்பிய அந்த இறைவன் மீது ஆணையாக, நான் கயிறை இழுத்தபோது அது இழுத்து எந்த அளவுக்கு நீண்டதாக ஆகிவிட்டது என்றால், நான் அந்த வில்லின் தலைப்பகுதியில் 2-3 அந்த கயிற்றால் வில்லின் மேற்பகுதியில் 2-3 முறை முடிச்சு போட்டேன். மேலும் பொறுமையாக அதனை கட்டினேன் என்று ஹசரத் உகாஷா கூறினார்கள். ஒரு அறிவிப்பில் உள்ளது, ஹிஜ்ரி 6 உயைனா பின் ஹசன் கத்பானின் குதிரை வீரர்களுடன் காபாவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பால் கொடுக்கின்ற பெண் ஒட்டகங்கள் மீது தாக்குதல் தொடுத்தான். இங்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது ஒட்டகம் மேய்ந்து கொண்டிருந்தது, தொழுவம் இருந்தது. காபாவில் பனு கஃபாரின் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் வசித்து வந்தார்கள். அவர்கள் ஆணை கொன்றுவிட்டனர். எதிரிகள் தாக்குதல் தொடுத்து பெண்ணை பெண் ஒட்டகத்துடன் கொண்டு சென்றனர். இந்த சம்பவத்தை பற்றி முதலில் ஹஸ்ரத் சல்மா பின் அக்கூவுக்கு தெரிய வந்தது. அவர் காலை வேளையில் காவாவுக்காக புறப்பட்டார்கள். மேலும் அவர்களுடன் ஹஸ்ரத் தொல்ஹா பின் உபைதில்லாவின் அடிமை மற்றும் அவருடன் குதிரை இருந்தது. அவர் சனியத்துல் விதா என்ற இடத்தில் ஏறியதும் அவர்கள் தாக்குதல் தொடுத்தவர்களின் சில குதிரைகளை கண்டார்கள். எனவே சொலா மலையின் ஒரு பகுதி வழியாக மேலே ஏறி உதவிக்காக அழைத்தார்கள். பின்னே இருந்த தனது மக்களை, பிறகு தாக்குதல் தொடுத்தவர்களின் கூட்டத்தை பின்தொடர்ந்து இவர்கள் வேட்டை விலங்கை போன்று வேகமாக புறப்பட்டார்கள். எதுவரை என்றால் அம்மக்களை சென்றடைந்தார்கள். மேலும் அவர்கள் மீது அம்பை எய்ய ஆரம்பித்தார்கள். குதிரை வீரர்கள் அவர்களை நோக்கி திரும்பி வரும்போதெல்லாம் ஹசரத் சல்மா ஓடிவிடுவார்கள். மேலும் திரும்பி வந்து சந்தர்ப்பம் கிடைத்ததும் அவர்கள் அம்பு எய்வார்கள். இந்த சம்பவம் பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிய வந்ததும் அன்னார் மதீனாவில் அபாயத்தை அறிவித்தார்கள். குதிரை வீரர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வரத் தொடங்கினர். அந்த குதிரை வீரர்களில் ஹசரத் உகாஷா பின் முஹ்சின் மற்றும் இதர சஹாபாக்களும் இருந்தார்கள். இந்த போரில் ஹசரத் உகாஷா பின் முஹ்சின் அவ்வார் மற்றும் அவரது மகன் அம்ர் பின் அவ்பாரை பிடித்தார்கள். அவர்கள் இருவரும் ஒரு ஒட்டகத்தில் சவாரி செய்தார்கள். ஹசரத் உகாஷா அவர்களை ஒரே ஈட்டியில் கோர்த்து விட்டார்கள். மேலும் இருவரையும் கொன்றுவிட்டார்கள். மேலும் பறித்து வந்த சில பெண் ஒட்டகங்களை திரும்பி கொண்டு வந்தார்கள். பிறகு ஹசரத் ஹாரிஜா பின் ஜயித் அவர்களின் குறிப்பு உள்ளது. இவர்களது சுட்டு பெயர் அபு ஜயித் ஆகும். ஒரு அறிவிப்பில் உள்ளது, ஹசரத் முஆஸ் பின் ஜபல், ஹசரத் சஅத் பின் முஆஸ் மற்றும் ஹசரத் ஹாரிஜா பின் ஜயித் ஆகியோர் யூதர்களின் சில ஆலிம்களுடன் தௌராத்தில் உள்ள சில விஷயங்களை பற்றி கேட்டார்கள். அதற்கு பதிலளிக்க அந்த ஆலிம்கள் மறுத்துவிட்டார்கள். மேலும் உண்மையை மறைத்தார்கள். எனவே அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கினான். இன்னல்லதீன யக்துமூன மா அன்சல்னா மினல் பையினாத்தி வல் ஹுதா மின் பஅதி மா பைனஹு லின்னாசி ஃபில் கிதாபி
உலாயிக்க எல் அனுகுமுல்லாஹு வ எல் அனுகுமுல் லாயினூன். நிச்சயமாக நாம் தெளிவான அடையாளங்கள் மற்றும் முழுமையான வழிகாட்டல்களினால் இறக்கியதனை அம்மக்கள் மறைக்கின்றனர். இதற்கு பிறகும் கூட நாம் வேதத்தில் அதனை மக்களுக்காக விளக்கமாக எடுத்து கூறியுள்ளோம். அல்லாஹுவால் சாபமிடப்பட்ட இம்மக்கள் இவர்கள்தான். மேலும் அவர்கள் மீது சாபமிடுகின்ற அனைவரும் சாபமிடுகின்றார்கள். பிறகு ஹசரத் ஜியாத் பின் லபீதின் குறிப்பு உள்ளது. அவர்களது சுட்டுப்பெயர் அபு அப்துல்லா ஆகும். இவர்கள் அன்சாரின் ஹஸ்ரத் கோத்திரத்தின் கிளை கோத்திரமான பனு பியாசா பின் ஆமிரை சார்ந்தவர் ஆவார்கள். அன்னாரது சந்ததிகள் மதீனா மற்றும் பகுதாதில் வாழ்ந்து வந்தார்கள். அவர்களை பற்றி எழுதப்பட்டுள்ளது. ஜிஹாக் பின் நுஅமான் கூறுகிறார்கள், மஸ்ரூக் பின் வாயில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அகீக் பள்ளத்தாக்கிலிருந்து மதீனா வந்தார்கள். அகீக் அரேபியாவில் பல பள்ளத்தாக்குகள், சுரங்கங்கள் மற்றும் பிற இடங்களின் பெயர் அகீக் ஆகும். மிகவும் பிரசித்தி பெற்ற பள்ளத்தாக்கு அகீக் ஆகும். இது மதீனாவிற்கு நேர் மேற்கே செல்கின்றது. எவ்வாறு இருப்பினும் நபியே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது காலகட்டத்தில் மதீனாவிலிருந்து மக்காவுக்கு செல்லும் சாலை இதே அக்கீக்கில் இருந்து கடந்தவாறு ஜுல் ஹலிஃபாவை அடைகின்றது. இன்றைய வழியும் இதுவே ஆகும். எழுதுபவர்கள் எழுதுகிறார்கள், மேலும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், இஸ்லாத்தில் சிறப்பாக நிலை நின்றார்கள். அன்னார் கூறினார்கள், யா ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தாங்கள் எனது சமுதாயத்தில் அவர்களை இஸ்லாத்தின் பால் அவர்களை அழைக்க ஒரு மனிதரை அனுப்ப வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று கூறினார்கள். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஹஸ்ரத் ஜியாத் பின் லபீத் அன்சாரியை அனுப்பினார்கள். ஹஸ்ரத் ஜியாத் 41 ஹிஜ்ரியில் ஹஸ்ரத் முஆவியாவின் ஆட்சி காலகட்டத்தின் ஆரம்பத்தில் வஃபாத்தானார்கள். திப்ரானி கூறுகிறார்கள், ஹஸ்ரத் ஜியாத் கூஃபாவில் இருந்தார்கள். மேலும் அன்னார் சிரியாவில் இருந்தார்கள் என்று முஸ்லிம் மற்றும் இப்னு ஹஃபான் கூறுகிறார்கள். இப்னு அப்பாஸ் கூறுகிறார்கள், அன்னார் மார்க்க சட்ட நிபுணராகவும் சஹாபாவாகவும் இருந்தார்கள். ஹஸ்ரத் ஜியாத் பின் லபீத் கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை பற்றி கூறினார்கள். மேலும் இந்த விஷயம் அறிவு மறைந்துவிடுகின்ற நேரத்தில் நிகழும் என்று கூறினார்கள். நான், யா ரசூலல்லாஹ், அறிவு எவ்வாறு சென்றுவிடும்? நாங்கள் திருக்குரான் ஓதுகின்றோம், மேலும் எங்களது பிள்ளைகளுக்கு கற்பிக்கின்றோம், மேலும் எங்களது பிள்ளைகள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு மறுமை நாள் வரை அதனை கற்பிப்பார்கள். குர்ஆன் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் போது பிறகு எவ்வாறு அறிவு மறைந்துவிடும் என்று கேட்டேன். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ் உனக்கு நன்மை செய்யட்டும் ஜியாதே, நான் உன்னை மதீனாவின் மற்ற அனைவரையும் விட அறிவு படைத்தவராக கருதினேன். இந்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அவர்கள் இருவரிடம் இருந்த தௌராத் மற்றும் இஞ்சிலை ஓதியிருக்கவில்லையா? அதன் எந்த போதனையின்படியும் அமல் செய்யவில்லை. அறிவு அச்சமயத்தில் மறைந்துவிடும். குரானை ஓதுவார்கள்தான், ஆனால் அமல் செய்ய மாட்டார்கள் முஸ்லிம்கள். மேலும் இதனையே இன்று நாம் காண்கின்றோம். பிறகு யசீத் பின் அப்துல்லா பின் கசீத் அவர்களிடமிருந்த அறிவிப்பு. ஹசரத் அபுபக்கர் சித்திக் அவர்கள் இக்ரிமா பின் அபி ஜஹ்லை 500 முஸ்லிம்களுடன் ஹசரத் ஜியாத் பின் லபீத் மற்றும் ஹசரத் முஹாஜிர் பின் உமையாவின் உதவிக்காக அனுப்பினார்கள். அவர்கள் படையிடம் ஏமனில் இருக்கின்ற நஜீரை வெற்றி கொண்ட தருணத்தில் சென்று சேர்ந்தார்கள். ஹசரத் ஜியாத் பின் லபீத் அவர்களுக்கு போர் செல்வத்திலிருந்து பங்கு கொடுத்தார்கள். வெற்றிக்கு பிறகு இந்த படை சென்றடைந்ததும் இமாம் ஷாஃபி கூறுகிறார்கள், ஹசரத் ஜியாத் அவர்கள் இந்த விஷயத்தை பற்றி ஹசரத் அபுபக்கர் அவர்களுக்கு எழுதினார்கள். ஹசரத் அபுபக்கர் அவர்களுக்கு பதிலாக போர் செல்வத்தில் போரில் கலந்து கொண்டவர்களுக்கு பங்கு உள்ளது என்று கடிதம் எழுதினார்கள். அவர்களுடைய கருத்துப்படி இக்ரிமாவுக்கு எந்த பங்கின் உரிமையும் இல்லை, ஏனென்றால் அவர்கள் அந்த போரில் கலந்து கொள்ளவில்லை என்பதாகும். ஹஸ்ரத் ஜியாத் அவர்கள் தன்னுடன் இருந்தவர்களிடம் இது பற்றி பேசிய போது அவர்கள் இக்ரிமா மற்றும் அவர்களது படையை மனமகிழ்ச்சியுடன் இந்த போர் செல்வத்தில் பங்கெடுக்க செய்தார்கள். பிறகு ஹஸ்ரத் ஹாலித் பின் புகைரின் குறிப்பு உள்ளது. புகைர் பின் அப்து யாலில் அவர்களது தந்தை ஆவார்கள். பனு சாது கோத்திரத்தை சார்ந்தவர் ஆவார்கள். இது பனு அத்தியின் துணை கோத்திரமாகும். இப்னு இஸ்ஹாக் கூறுகிறார்கள், எங்களுக்கு அயாஸ் மற்றும் அவர்களது சகோதரர்கள் ஆகில், ஹாலில் மற்றும் ஆமிரை தவிர பத்ரு போரில் கலந்து கொண்ட வேறு எந்த 4 சகோதரர்களையும் தெரியாது. இந்த 4 சகோதரர்களும் ஒன்றாக ஹிஜ்ரத் செய்தார்கள். மேலும் மதினாவில் ரிபா பின் அப்தில் முன்சிரிடம் வசித்து வந்தார்கள். இப்னு இஸ்ஹாக் கூறுகிறார்கள், உஹத் போருக்கு பிறகு அசல் மற்றும் காரா கோத்திரத்தின் சில மக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தார்கள். மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, எங்களுக்கு இஸ்லாத்தின் மீது ஆர்வம் ஏற்படுகின்றது,
தாங்கள் எங்களுடன் தங்களது சஹாபாக்களில் சிலரை அனுப்பி வையுங்கள். அவர்கள் எங்களது சமுதாயத்திற்கு மார்க்கத்தின் போதனை மற்றும் திருக்குர்ஆனை கற்பிக்கட்டும் என்று கூறினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முர்சித் பின் முர்சத் அவர்கள் தலைமையில் 6 சஹாபாக்களை அவர்களுடன் அனுப்பி வைத்தார்கள். அவர்களுள் ஹாலித் பின் புகைரும் இருந்தார்கள். அவர்களை மார்க்கத்தை கற்பிப்பதற்காக அழைத்துச் சென்ற அம்மக்கள் பிறகு ஏமாற்றி ஷஹீதாக்கிவிட்டார்கள். பிறகு ஹசரத் அம்மார் பின் யாசிரின் குறிப்பு உள்ளது. இவர்களது சுட்டுப்பெயர் அபு எக்ஸான் ஆகும். இவர்களை பற்றி ஹசரத் முஸ்லிம் மௌத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் வரலாற்று நூல்களில் இருந்து எடுத்து எழுதியுள்ளார்கள். ஒருமுறை ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்மார் என்ற பெயருடைய அடிமையை கடந்து சென்றார்கள். அப்போது அவர்கள் தேம்பி கொண்டிருந்ததை பார்த்தார்கள். மேலும் கண்களை துடைத்து கொண்டிருந்தார்கள். அன்னார், அம்மாரே, என்ன விஷயம் என்று கேட்டார்கள். அதற்கு அம்மார், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, மிகவும் மோசமாக உள்ளது. அவர்கள் என்னை அடித்து கொண்டே சென்றார்கள். அதாவது எதிரிகள் அடித்து கொண்டே சென்றார்கள். மேலும் துன்பம் இழைத்து கொண்டே சென்றார்கள். என்னுடைய வாயிலிருந்து தங்களுக்கு எதிராகவும் தேவதைகளுக்கு ஆதரவாகவும் வார்த்தைகள் வெளிவராதவரை அவர்கள் என்னை விடவில்லை என்று கூறினார்கள். ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆனால் நீங்கள் உங்களது உள்ளத்தில் என்ன உணர்ந்தீர்கள் என்று கேட்டார்கள். அம்மார், உள்ளத்தில் தடுமாற்றமடையாத ஈமானை உணர்ந்தேன். தங்களுக்கு எதிராக கூறிவிட்டாலும் உள்ளத்தில் எனக்கு நம்பிக்கை இருந்தது என்று கூறினார்கள். அன்னார், ஒருவேளை உள்ளம் ஈமான் மீது திருப்தி கொண்டுள்ளது என்றால் இறைவன் உமது பலவீனத்தை மன்னித்து விடுவான் என்று கூறினார்கள். ஹசரத் அம்மார் பின் யாசிரின் ஹப்ஷாவை நோக்கிய ஹிஜ்ரத் பற்றி முரண்பாடு உள்ளது. சிலரது கருத்துப்படி அன்னார் 2வது ஹப்ஷாவை நோக்கிய ஹிஜ்ரத்தில் இருந்தார்கள் என்று உள்ளது. ஹசரத் உஸ்மான் அவர்களது ஹிலாஃபத் காலகட்டத்தில் ஏற்பட்ட கலகத்தை பற்றி எடுத்துரைத்தவாறு ஹசரத் 2வது ஹலிஃபா கூறுகிறார்கள். இந்த கலகம் எல்லையை தாண்டி சென்றதும் சஹாபா பெருமக்களுக்கும் கவர்னர்களை பற்றிய குற்றச்சாட்டுகள் இடம்பெற்றிருந்த கடிதங்கள் கிடைக்கத் தொடங்கின. எனவே அவர்கள் ஒன்று சேர்ந்து ஹசரத் உஸ்மான் அவர்களிடம், வெளியே என்ன நடக்கின்றது என்று உங்களுக்கு தெரியவில்லையா என்று கேட்டார்கள். அதற்கு அன்னார், எனக்கு கிடைக்கின்ற அறிக்கைகளின் அடிப்படையில் அனைத்தும் நலமாகவே தென்படுகின்றது என்று கூறினார்கள். அதற்கு சஹாபாக்கள், எங்களிடம் இன்ன விஷயங்கள் பற்றிய கடிதங்கள் வெளியிலிருந்து வருகின்றன, அது குறித்து ஆராய வேண்டும் என்று பதிலளித்தார்கள். ஹசரத் உஸ்மான் அவர்கள் அதன் அடிப்படையில் அவர்களிடம் ஆலோசனை வேண்டினார்கள், எவ்வாறு ஆராய்வது என்று. அவர்களது ஆலோசனையின் அடிப்படையில் உசாமா பின் ஜயத் அவர்களை பஸ்ராவை நோக்கியும், முஹம்மது பின் முஸ்லிம் அவர்களை கூஃபாவுக்கும், அப்துல்லா பின் உமரை சிரியாவுக்கும், அம்மார் பின் யாசிரை எகிப்துக்கும் அங்குள்ள நிலைமைகளை ஆராய்ந்து உண்மையிலேயே அமீர்மார்கள் பொதுமக்கள் மீது அநீதி இழைக்கிறார்களா, கடினங்களை கொடுக்கிறார்களா, மேலும் மக்களுடைய உரிமைகளை பறிக்கின்றார்களா என்று ஆராய்ந்து அறிக்கை அனுப்பட்டும் என்று அனுப்பினார்கள். மேலும் இந்த 4 பேரை தவிர மேலும் சில மக்களையும் பல்வேறு நகரங்களுக்கு அங்குள்ள நிலைமைகளை பற்றி தகவல் தர அனுப்பினார்கள். இந்த மக்கள் சென்றார்கள். மேலும் ஆராய்ந்த பிறகு திரும்பி வந்து, அனைத்து இடத்திலும் அமைதி நிலவுகிறது. மேலும் முஸ்லிம்கள் முற்றிலும் சுதந்திரமாக வாழ்க்கையை கழிக்கின்றார்கள். மேலும் அவர்களுடைய உரிமைகள் பறிக்கப்படவில்லை. பொறுப்பாளர்கள் நீதி நேர்மையுடன் செயல்படுகிறார்கள் என்று ரிப்போர்ட் செய்தார்கள். ஆனால் அம்மார் பின் யாசிர் தாமதித்தார்கள். மேலும் அவர்களிடமிருந்து எந்த தகவலும் வரவில்லை. அவர்களிடமிருந்து தகவல் வருவதற்கு எந்த அளவுக்கு தாமதமானது என்றால், அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்களா என்ற எண்ணம் மதீனாவாசிகளுக்கு தோன்றியது. ஆனால் உண்மை யாதெனில், அன்னார் தன்னுடைய எளிமை மற்றும் அரசியலை பற்றி அறிந்திராத காரணத்தினால் அப்துல்லா பின் சபாவின் சீடர்களாகிய அந்த குழப்பவாதிகளின் பிடிக்குள் சிக்கியிருந்தார்கள். எகிப்தில் அப்துல்லா பின் சபா இருந்தான். மேலும் அவன் இந்த ஆராய்ச்சி குழு அனைத்து தேசத்திலும் அமைதி நிலவுவது பற்றிய முடிவை தெரிவிக்காவிட்டால் மக்கள் அனைவரும் நமக்கு எதிராக ஆகிவிடுவார்கள் என்பதை பற்றி தெரிந்திராமல் இல்லை. இந்த கூட்டத்தை அனுப்புவது பற்றிய தீர்மானம் எவ்வாறு திடீரென்று நடந்தது என்றால், மற்ற பகுதிகளில் அதற்கான எவ்வித ஏற்பாடும் செய்ய முடியவில்லை. ஆனால் எகிப்தில் ஏற்பாடு அதற்காக எளிதாக இருந்தது. அம்மார் பின் யாசிர் எகிப்தில் நுழைந்ததும் அவன் அவர்களை வரவேற்றான். மேலும் எகிப்தின் கவர்னரான அம்ரு பின் ஆஸின் தீமைகள் மற்றும் அநீதிகளை எடுத்துரைக்க ஆரம்பித்தான். அவர்கள் அவனது நாவின் மந்திரத்தின் தாக்கத்தினால் பாதுகாப்பாக இருக்க முடியவில்லை. அவர்கள் மீது அவனது வார்த்தைகளின் ஜாலம் ஏற்படும் அளவுக்கு அவன் பேசினான். நன்கு பேசக்கூடியவனாக இருந்தான். மேலும் ஒரு சாதாரணமான மேற்பார்வைக்காகவும் எகிப்தின் கவர்னரிடம் செல்லவே இல்லை. மேலும் பொதுவான சோதனையும் இடவில்லை. மாறாக அந்த குழப்பவாதிகளின் கூட்டத்துடன் சென்று விட்டார்கள். மேலும் அவர்களுடன் சேர்ந்து ஆட்சேபனை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள்.
அவர்களை தவிர வேறு எந்த பிரசித்தி பெற்ற சஹாபியும் இந்த செயலில் இணைந்திருக்கவில்லை. மேலும் வேறு எவரது ஈடுபாடும் எடுத்துரைக்கப்பட்டுள்ளது என்றாலும் பிற அறிவிப்புகள் அதனை மறுக்கவும் செய்கின்றன. அம்மார் பின் யாசிர் அவர்கள் இந்த மக்களால் ஏமாற்றப்பட்டதற்கு ஒரு குறிப்பான காரணமும் இருந்தது. இறைவன் நாடாதிருக்கட்டும், அவர்களிடத்தில் நயவஞ்சகம் இருக்கவில்லை. மாறாக காரணம் என்னவென்றால், அன்னார் எகிப்தை அடைந்ததும் அங்கு சென்றதுமே வெளிப்படையாக நம்பகம் வாய்ந்தவர்களாக தென்பட்ட மிகவும் பேசும் மக்களின் ஒரு ஜமாத் அவர்களுக்கு கிடைத்தது. அவர்கள் மிகவும் நேர்த்தியாக அவர்களிடம் எகிப்தின் கவர்னரை பற்றிய குற்றச்சாட்டுகளை எடுத்துரைக்க ஆரம்பித்தார்கள். எதிர்பாரா விதமாக எகிப்தின் கவர்னர் முன்னர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடுமையாக எதிர்த்து வந்த ஒரு நபராக இருந்தார். அவரை பற்றி அன்னார் மக்கா வெற்றியின் போது அவர் காபா ஆலயத்தில் கிடைத்தாலும் கொன்றுவிடுங்கள் என்று கட்டளையிட்டிருந்தார்கள். பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை மன்னித்து விட்டார்கள். ஆனால் சில சஹாபாக்களுடைய உள்ளத்தில் அவரது முந்தைய பகைமையின் தாக்கம் எஞ்சியிருந்தது. அவர்களில் அம்மாரும் ஒருவராவார்கள். எனவே அப்படிப்பட்ட மனிதருக்கு எதிரான கருத்துக்களை கேட்டு அம்மார் மிகவும் தாக்கத்திற்கு உள்ளானார்கள். மேலும் அவர் மீது சுமத்தப்பட்ட அந்த குற்றச்சாட்டுகளை சரி என்று கருதினார்கள். மேலும் அவர்களது எளிய இயல்பை அறிந்து அதை பயன்படுத்தியவாறு சபாயி, அதாவது அப்துல்லா பின் சபாவுடன் இருந்தவர்கள் அவருக்கு எதிராக இவ்விஷயத்தை பற்றி மிகவும் வலியுறுத்தி வந்தார்கள். அவர்களுடன் இவர்களும் இணைந்து கொண்டார்கள். ஆனால் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. சஃபைன் போரின் போது ஹசரத் அம்மார் பின் யாசிர் மக்களை நோக்கி, அல்லாஹ்வின் விருப்பத்தை நாடுபவர்கள் செல்வம் மற்றும் சந்ததிகளை நோக்கி திரும்பச் செல்ல விருப்பம் கொள்ளாதவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று கேட்டார்கள். அப்போது மக்களின் ஒரு ஜமாத் அவர்களிடம் வந்தது. ஹசரத் அம்மார் அவர்கள் அவர்களை நோக்கி, மக்களே, என்னுடன் ஹசரத் உஸ்மான் பின் அஃபான் அவர்களது இரத்தத்தை வேண்டுகின்ற மக்களை நோக்கி செல்லுங்கள். மேலும் அவர்கள் ஹசரத் உஸ்மான் அநீதியாக கொல்லப்பட்டார்கள் என்று கருதினார்கள். அல்லாஹ்வின் மீது ஆணையாக அவர்கள் ஹசரத் உஸ்மான் அவர்களை கொலை செய்ய நாடவில்லை. மாறாக இம்மக்கள் உலக இன்பத்தை சுவைத்து விட்டார்கள். இங்கு தற்போது அவர்களுக்கு குழப்பவாதிகள் எவ்வளவு குழப்பத்தை உருவாக்கியிருக்கிறார்கள் என்று புரிந்துவிட்டால், மேலும் தற்போது இம்மக்கள் அதாவது உலகத்தை நேசிக்கிறார்கள், மேலும் அதன் பின்னே செல்கிறார்கள். அவர்களது உண்மை அவர்களுடன் ஒன்றிவிட்டது. எனவே அந்த உண்மை அவர்கள் மற்றும் அவர்களது பௌதீக விவகாரங்களுக்கு இடையே சூழ்ந்துவிடும் என்பதை அறிந்து கொண்டார்கள். மக்களுக்கு இஸ்லாத்தில் எவ்வித முன்னேற்றமும் கிடைக்கவில்லை. அதன் காரணத்தினால் இந்த மக்களுக்கு கட்டுப்படுதல் மற்றும் அமீர் பதவிக்கு உரிமையுடையவராக இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். இவர்கள் அமீராக ஆக்கப்படுவதற்கு எவ்வித முன்னேற்றமும் பெறவில்லை, குழப்பத்தை மட்டுமே உருவாக்குகிறார்கள். இந்த மக்கள் தன்னை பின்பற்றுபவர்களிடம் நமது இமாமை அநீதியாக கொன்றுவிட்டார்கள் என்று கூறி ஏமாற்றுகிறார்கள். அப்போதுதான் அவர் அநீதி இழைக்கும் அரசனாக ஆக முடியும் என்பதற்காக. மேலும் இது எப்படிப்பட்ட செயல் என்றால், அதன் வாயிலாக அவர்கள் எந்த அளவுக்கு சென்றடைந்தார்கள் என்பதை நீங்கள் பார்க்கின்றீர்கள். ஒருவேளை இம்மக்கள் உஸ்மான் அவர்களது கொலைக்கு பழி தீர்க்க வேண்டவில்லை என்றால் மக்களில் இருவர் கூட இவர்களை பின்பற்றி இருக்க மாட்டார்கள். பிறகு அன்னார் கூறுகிறார்கள், அல்லாஹ்வே, நீ எங்களுக்கு உதவி புரிந்தால் நீ பலமுறை உதவி புரிந்திருக்கின்றாய். மேலும் நீ அவர்களை அவர்களது நோக்கத்தில் வெற்றியடைய செய்கின்றாய் என்றால் அவர்கள் உனது அடியார்களுடைய புதிய விஷயங்களை புகுத்தியதன் காரணத்தினால் ஒரு வேதனையளிக்கும் தண்டனையை சேர்த்து வை என்று கூறினார்கள். முஹம்மது பின் அம்ரு கூறுகிறார்கள், சஃபைன் போரில் மிக ஆக்ரோஷமான போர் நடைபெற்று கொண்டிருந்தது. மேலும் இரு பிரிவினரும் அழிந்திருப்பார்கள். இது அரேபியர்கள் மாய்ந்து போகும் நாளாகும் என்று மாவியா கூறினார். அந்த அடிமை, அதாவது அம்மார் பின் யாசிரின் பலவீனம் சென்றடைந்தவர்களை தவிர, அதாவது அம்மார் ஷஹீதாக்கப்பட வேண்டும் என்பதாகும். 3 பகல் மற்றும் இரவுகள் கடுமையான போர் நடைபெற்றது. மூன்றாவது நாளன்று ஹசரத் அம்மார் அன்றைய தினத்தில் யாரிடம் கொடியிருந்ததோ அந்த ஹாஷிம் பின் உத்பா பின் அபி வக்காஸ் அவர்களிடம், என்னுடைய தாய் தந்தை உன்மீது அர்ப்பணமாகட்டும், என்னை உடன் அழைத்து செல்லுங்கள் என்று கூறினார். அதற்கு ஹாஷிம், அம்மாரே, உன்மீது இறைவனது கருணை உண்டாகட்டும். நீங்கள் எப்படிப்பட்ட மனிதர் என்றால், போர் உங்களை இலகுவாகவும் சிறியவராகவும் கருதுகின்றது. நான் கொடியை அதன் மூலமாக எனது நோக்கத்தை அடைய வேண்டும் என்ற எண்ணத்துடன் கடந்து செல்கின்றேன். ஒருவேளை நான் பலவீனத்தை காண்பித்தால் பிறகும் மரணத்திலிருந்து அமைதியில் இருக்கவில்லை. அவர்கள் அவருடனே இருந்தார்கள். எதுவரை என்றால் அவர்கள் சவாரி செய்தார்கள், தன்னுடன் சவாரி செய்ய வைத்தார்கள். பிறகு ஹசரத் அம்மார் தனது படையில் நின்றார்கள். ஜுல்கலா தனது படையுடன் அவர்களுக்கு எதிராக நின்றிருந்தான். அவர்களிடையே சண்டை ஏற்பட்டது. மேலும் கொல்லப்பட்டார்கள்.
2 படைகளும் அழிந்துவிட்டன. ஹஸ்ரத் அம்மார் அவர்கள் மீது ஹுவை ஜக்கி மற்றும் அபு காதியா முஸ்னி ஆகியோர் தாக்குதல் தொடுத்தார்கள். மேலும் அவர்கள் இருவரும் அன்னாரை ஷஹீதாக்கினார்கள். அபு காதியாவிடம் எவ்வாறு கொலை செய்தாய் என்று கேட்டபோது அவன், அவர்கள் தங்களது படையுடன் எங்களுக்கு அருகில் வந்தபோது நாங்கள் அவர்களுக்கு அருகில் சென்றோம். மேலும் அவர்கள் போட்டியிட யாரும் உள்ளாரா என்று கூறினார்கள். சக்காசக் ஏமனின் ஒரு கோத்திரத்தின் பெயராகும். அதிலிருந்து ஒரு மனிதன் வெளியே வந்தான். இருவரும் ஒருவர் மற்றவருடன் வாளால் சண்டையிட்டார்கள். பிறகு ஹசரத் அம்மார் சக்கியை கொன்றுவிட்டார்கள். பிறகு அவர்கள், வேறு யாரும் போட்டிக்கு வர விரும்புகிறீர்களா என்று கேட்டார்கள். ஹுமைர் ஏமனின் ஒரு கோத்திரத்தின் பெயராகும். அதிலிருந்து ஒருவன் சண்டையிடச் சென்றான். இருவரும் ஒருவர் மற்றவருடன் வாளால் சண்டையிட்டார்கள். அம்மார் ஹுமைரியை கொலை செய்து விட்டார்கள். ஹுமைரி அன்னாரை காயப்படுத்திவிட்டான். பிறகு அன்னார், வேறு எவரும் சண்டையிட விரும்புகின்றீர்களா என்று கேட்டார்கள். நான் அவர்களை நோக்கி சென்றேன். இந்த அடிமை கூறினான், நாங்கள் இருவரும் ஒருவர் மற்றவர்களுடன் வாளால் போரிட்டோம். அவர்களது கை பலவீனம் அடைந்திருந்தது. நான் அவர்கள் மீது கடுமையாக 2வது முறையாக தாக்கினேன். அதனால் அவர்கள் விழுந்தார்கள். பிறகு நான் அவர்கள் மீது வாளால் எவ்வாறு தாக்கினேன் என்றால் அவர்கள் அமைதியடைந்து விட்டார்கள். அறிவிப்பாளர் கூறுகின்றார்கள், ஹசரத் அம்மார் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட போது ஹசரத் அலி கூறினார்கள், முஸ்லிம்களில் எவர் ஹசரத் அம்மார் அவர்களது ஷஹாதத்தை வழக்கத்திற்கு மாறானதாக கருதவில்லையோ, மேலும் அவர்களுக்கு அது குறித்த கவலை ஏற்படவில்லையோ, அவர்கள் நிச்சயமாக வழிகாட்டலை பெறாதவர்கள் ஆவார்கள். அம்மார் அவர்கள் மீது அல்லாஹ்வின் கருணை உண்டாகட்டும். அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நாளில் அல்லாஹ் அம்மார் மீது கருணை பொழியட்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது 4 சஹாபிகள் பற்றி குறிப்பிடப்படும் போது இவர்கள் 4வதாக இருந்தார்கள். மேலும் 5 நபர்கள் பற்றி குறிப்பிடப்படும் போது இவர்கள் 5வதாக இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஆரம்ப சஹாபிகளில் ஒருவராக இருந்தார்கள். எவருக்கும் அம்மாருக்கு பல சந்தர்ப்பங்களில் சொர்க்கம் கடமையாக ஆகிவிட்டது என்பதில் சந்தேகம் இருக்கவில்லை. எனவே அம்மாருக்கு சொர்க்கம் அருளுக்குரியதாகட்டும். மேலும் அவர்கள் குறித்து உண்மை அம்மாருடன் இருக்கின்றது என்று கூறப்படுகின்றது. அம்மார் எங்கு சென்றாலும் உண்மையுடன் செல்வார்கள். மேலும் அம்மாரை கொன்றவன் நரகில் இருக்கின்றான். சாத் பின் அப்துர் ரஹ்மான் தனது தந்தையிடமிருந்து அறிவிக்கின்றார்கள், ஒரு நபர் ஹசரத் உமர் பின் ஹத்தாப் அவர்களிடம் வந்தார். மேலும், நான் உடலுறவு கொண்டவனாக இருக்கின்றேன், எனக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை என்று கூறினார். அதற்கு ஹசரத் அம்மார் பின் யாசிர் அவர்கள் ஹசரத் உமர் பின் ஹத்தாப் அவர்களிடம், தங்களுக்கு நினைவில்லையா, அதாவது நான் மற்றும் தாங்கள் ஒரு பயணத்தில் இருந்தோம். தாங்கள் தொழவில்லை. மேலும் நான் மண்ணில் மிருகங்களைப் போன்று திரும்பி தொழுதுவிட்டேன். தண்ணீர் இல்லாத காரணத்தினால் தயமும் செய்தேன். நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் இவ்வாறு செய்வது போதுமானதாகும் என்று கூறி தனது 2 கைகளையும் நிலத்தில் அடித்தார்கள். பிறகு அவற்றின் மீது ஊதினார்கள். மேலும் தன்னுடைய முகம் மற்றும் 2 கைகளையும் மசா செய்தார்கள். அபு வாயில் கூறுகிறார்கள், ஹசரத் அம்மார் எங்களிடம் உரை நிகழ்த்தினார்கள். மேலும் சுருக்கமாக உரை நிகழ்த்தினார்கள். மிகவும் தெளிவாக பேசினார்கள். அவர்கள் மிம்பரிலிருந்து கீழே இறங்கியதும், நாங்கள் அபு யக்ஸானே, தாங்கள் மிகச் சிறப்பாக உரையாற்றினீர்கள், ஆனால் சுருக்கமானதாக இருந்தது. தாங்கள் அதனை ஏன் நீட்டிக்கவில்லை என்று கூறினோம். அதற்கு அவர்கள், நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மனிதனது நீண்ட தொழுகை மற்றும் சுருக்கமான ஹுத்பா அவனது அறிவுடைமையின் அடையாளமாகும் என்று கூற கேட்டுள்ளேன். எனவே தொழுகையை நீட்டிக்கொள்ளுங்கள், மேலும் ஹுத்பாவை சுருக்கி கொள்ளுங்கள். மேலும் நிச்சயமாக சில கூற்றுக்கள் மயக்கிவிடுகின்றன என்று கூறினார்கள். ஹஸ்ஸான் பின் பிலால் கூறுகிறார்கள், நான் அம்மார் பின் யாசிர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒது செய்தால் தன்னுடைய தாடியை நீவியவாறு, அதாவது விரலால் தாடியை நீவி விடுவதை கண்டிருக்கின்றேன். அவர்களிடம் அறிவிப்பாளர் கூறுகின்றார், நான் அவர்களிடம், தாங்கள் தங்களது தாடியை நீவி விடுகிறீர்கள் என்று கூறினேன். அதற்கு அவர்கள், தாடியை ஏன் நீவி விடக்கூடாது? இத்தனைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாடியை நீவி விட்டதை நான் பார்த்திருக்கிறேன் என்று கூறினார்கள். அம்ர் பின் காலிப் அவர்களிடமிருந்து அறிவிப்பு, ஒரு நபர் அம்மார் பின் யாசிர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி குறை கூறியதும், அன்னார், மறுக்கப்பட்டவனே, மோசமானவனே, விலகிவிடு, நீ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது அன்பிற்குரிய மனைவிக்கு துன்பமிழைக்கிறாய் என்று கூறினார்கள். ஆக இவை சில குறிப்புகளாகும். எஞ்சியவை இன்ஷா அல்லாஹ் இனிமேல் எடுத்துரைக்கப்படும். ஒரு பரிதாபத்திற்குரிய செய்தியும் உள்ளது. புர்கினோ ஃபாசோவில்
நமது 9 அஹ்மதிகள் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள். நேற்றிற்கு முந்தைய தினம் மிகவும் கவலைக்குரிய சம்பவமாகும். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிவூன். அவர்களை மிகவும் கொடுமையான முறையில் அவர்களை ஷஹீதாக்கி இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய ஈமானுக்கும் சோதனை இருந்தது. அதில் அவர்கள் நிலைத்து நின்றார்கள். கண்மூடித்தனமாக சுட்டு வீழ்த்தவில்லை, மாறாக ஒவ்வொருவரையும் அழைத்து ஷஹீதாக்கி இருக்கிறார்கள். ஆனால் எவ்வாறிருப்பினும் அதனுடைய விளக்கங்கள் சிறிது வந்து கொண்டிருக்கின்றன, சில வந்துவிட்டன. எனவே இன்ஷா அல்லாஹ் விளக்கமாக அடுத்த ஜும்ஆவில் இது பற்றி குறிப்பிடுவேன். அல்லாஹ் தாலா அவர்கள் மீது கருணையுடன் நடந்து கொள்வானாக. அவர்கள் அனைவருடைய அந்தஸ்தை உயர்த்துவானாக. துவாவும் செய்து வாருங்கள். அங்குள்ள நிலைமை தற்போதும் பயங்கரவாதிகள் வந்திருந்து மிரட்டிவிட்டு சென்றிருக்கிறார்கள். மீண்டும் பள்ளிவாசலை திறந்தால் நாங்கள் மீண்டும் வந்து தாக்குதல் தொடுப்போம் என்று அல்லாஹ் தாலா அங்குள்ள அஹ்மதிகளை அவர்களுடைய தீமைகளில் இருந்து பாதுகாப்பானாக. எவ்வாறு இருப்பினும் இதன் விளக்கம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்தில் எடுத்துரைப்பேன். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.